Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் Green Stone 5. நான் உங்க ரேவதி. Green Stone 5 YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். அது என்ன பாத்தீங்கன்னா Dalgona coffee. சோ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அதுக்கு என்னெல்லாம் தேவையானது பார்த்துடலாங்க. நான் 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிளெண்டிங் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிளெண்டிங் மிஷின் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணுங்க. நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக நொற வரணும், அந்தளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக வரணுங்க. இது எப்படி ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷமாவது ஆகும். கொஞ்சம் கை பெயின் ஆகும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது. பிளெண்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமி கன்சன்ட்ரேஷனுக்கு வரும்போது நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளரில் போட்டு அது எப்படி செய்யுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் நல்லா சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளாஸ் டம்ளர் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 இல்லை 5 ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டு மில்க், அது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நம்ம அடித்து வச்சுருக்க க்ரீமை ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையாக இருக்கும். நான் டேபிள் மேலே வச்சுட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அதனால் 2 கை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நம்ம ஏன் இது வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸு கோல்டு மில்கெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா இந்த க்ரீம் வந்து அப்போ தான் கீழே போகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. கீழே ஃபுல்லாக மில்க்கு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம எப்படி குடிக்க போகிறதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனோ இல்லை ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். பிளெண்ட் பண்ணி விட்டினா தான் அந்த க்ரீம் எல்லாமே கீழே போகும். நான் வந்து தேட்டருக்கு போகும்போது இல்லைன்னா மால்ஸ்க்கெலாம் போகும்போது கோல்டு காஃபி ரொம்ப விரும்பி குடிப்பேன். ஸோ இப்போ இதுவே ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டு மிக்ஸ் ஆகுதுங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம குடிக்கணும். செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. கோல்டு காஃபி மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரெண்டிங்கான இந்த காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கசப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா காஃபி வந்து ரொம்ப கசப்பாக குடிக்கணும், ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த Dalgona காஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரேவதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் Green Stone 5.